பிராய்லர் கோழி வளர்ப்பில் வெயில் காலங்களில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது பண்ணையாளர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு. அந்த மாதிரி வரும்போது கோழிகள் நிறைய இறந்துடும். அதுக்காக இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாகர் மாட்டுறாங்க. ஃபாகர் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை பனித்தண்ணியாட்ட தூவி விடும். இதனால் அந்த டெம்பரேச்சர் குறையும். குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா அந்த ஃபாகர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த பண்ணையுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாகரில் மேனுவல் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அதாவது சென்சார் பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அதே ஆன் ஆகி அதே ஓடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் மேனுவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாகர் மாட்டி வச்சுட்டு நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். நம்மளே பார்த்துட்டு பண்ணையில் டெம்பரேச்சர் எச் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு தெர்மோமீட்டர் கூட வச்சு பார்த்துக்கலாம். டெம்பரேச்சர் எச் ஆகும்போது நம்ம ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி சில பேர் பண்ணுறாங்க. இதே செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபாகர் ஆன் ஆகிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போயிட்டீங்க அப்படின்னா என்னென்னா சென்சார் வச்சுருவாங்க. டெம்பரேச்சர் சென்சார் பண்ணையில் ஒரு 4 இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சென்சாரை பேஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஃபாகர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். ஃபாகர் ஆன் ஆகும்போது ஃபேன் ஆஃப் ஆகிட்டு ஃபாகர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேன் ஓட ஆரம்பிக்கும். இது 3 டைப் இருக்குங்க. மேனுவல் ஃபாகர் போனீங்கன்னா ஒரு 25,000 30,000 செலவு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 400 அடி ஷெட்டு நீளத்துக்கு 22 அடி அகலத்துக்கு 400 அடி நீளத்துக்கு நாம் பார்த்த ஷெட்டில் அதுதான் மெஷர்மெண்ட்டு. அதே செமி ஆட்டோமேட்டிக் போனீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைமுக்கு ஒரு முறை 2 நிமிஷம் இல்லை 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி ஃபாகர் ஆன் ஆகி ஓடுற மாதிரி ப்ரோக்ராம் செட் பண்ணலாம். அது ஃபேனையும் ஃபாகரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஃபாகர் ஆன் ஆகியில் ஃபேன் ஆஃப் ஆகிரும். ஃபாகர் ஆஃப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 8 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் கழிச்சு ஃபேனை ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்கில் பண்ணலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னா இதே கண்ட்ரோலை நம்ம டைம் செட் பண்ணாமல் டெம்பரேச்சர் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வரும்போது இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற மாதிரி வச்சிடலாம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 40 டிகிரி செட் பண்ணிட்டீங்க இல்லை 38 டிகிரி செட் பண்ணிட்டீங்க இல்லை என்ன தேவையான டெம்பரேச்சர் அதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபாகர் ஆன் ஆகிரும். ஃபாகர் ஆன் ஆகியில் ஃபேன் ஆஃப் ஆகும். அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாகர் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இது சென்சார் பேஸ்டு. இதுக்கு பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் பக்கமாக வருது. இதே செமி ஆட்டோமேட்டிக் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் பக்கம் வருது. இதனுடைய பெனிஃபிட் புரியணும் அப்படிங்கிறக்காக இந்த பண்ணையில் எடுத்து நான் டீட்டெயில் தரேங்க. 28 பிப்ரவரி 2025 குஞ்சு இறக்கியிருக்கிறாங்க. பிப்ரவரி எண்டில் அதை பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி பிடிச்சிருக்காங்க. 47 நாள் பிடிச்சி முடியும் போது அதில் 7,200 குஞ்சு விட்டதில் அதாவது 22க்கு 400 அடி 8,800 ஸ்கொயர் ஃபீட்டில் 7,200 கோழி விட்டுருக்காங்க. மார்டாலிட்டி 175 வந்திருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.43 வருது. எஃப்சிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.65 வருதுங்க. சிவாஸ் அக்ரி ஜங்ஷனின் நன்றிகளும் வணக்கங்களும்.